கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்காக எசேக்கியேல் 22 அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் தேசம் அழிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் திறப்பிலே நிற்கும்படியாக மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் அழிவுகள், எங்கு பார்த்தாலும் ஆபத்துகள், எங்கு பார்த்தாலும் பலவிதமான கலவரங்கள் என்று சொல்லி பல காரியங்களை நாம் அனுதினமும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தேசம் அழியாதபடிக்கு, ஆத்துமாக்கள் அழிந்து போகாதபடிக்கு தேவன் மனிதர்களை தேடுகிறார். திறப்பிலே நிற்கும்படியாக சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசேயை தேவனாகிய கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கிரமம் செய்கிறார்கள், பாவம் மிகுதியாகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். ஆரோனோடு இணைந்து ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறார்கள். தேவன் கோபம் கொள்ளுகிறார். மோசேயோடு கூட சொல்லுகிறார். யாத்திராகமம் 32 அதிகாரத்தில் நீங்கள் இதை பார்க்க முடியும். நீ விலகிக்கொள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குகிறேன், இந்த ஜனங்களை நான் அழித்து போடுவேன் என்று கோபத்தில் சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது, மோசே தேவனிடத்தில் கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கெஞ்சி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, மனம் இறங்கும், நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறும் என்று சொல்லி அழுத பொழுது யாத்திராகமம் 32:14 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஜனங்களுக்கு செய்ய இருந்த தீங்கை குறித்து அவர் பரிதாபப்படுகிறார். அந்த தீங்கு செய்யாதபடிக்கு நிறுத்துவதற்கு மோசேயினுடைய ஜெபம், கெஞ்சி ஜெபித்த ஜெபம் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்தது. இந்த நாளிலும் கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வேளையிலும் கூட நாம் தனியாக எனக்கென்று சொல்லி ஜெபித்ததை விட்டு குடும்பத்திற்காய், நட்புக்காய், உறவுக்காய், தேசத்திற்காய், நாம் இருக்கிற கிராமங்களுக்காய் ஜெபிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, நான் திறப்பில் நிற்கிறப்பா, இந்த ஆத்துமாக்களுக்காக நான் கண்ணீரோடு கூட நிற்கிறேன், ஒரு விடுதலையை கொடுங்க. அன்று மோசே ஜெபித்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். இந்த நாளிலும் உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இந்த நாளிலும் உன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே, நீர் தேடுகிற அந்த ஒருவன் நானாக இருக்கட்டும், ஆண்டவரே, நீர் தேடுகிற அந்த ஒரு ஆத்துமா நான், ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியா, ஆத்துமாக்களுக்காக கதறி ஜெபிக்கும்படியாய், அநேகருக்காக போராடி ஜெபிக்கும்படியாய், ஆண்டவரே, அழுது போராடுகிற நம்முடைய பிள்ளைகளை இந்த வேளையில தெரிந்திடும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நம்முடைய கிருபையினால மூடி மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.